பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ரேமா வார்த்தையாய் சொல்லுகிற தேவனுடைய சத்தம், உன்னுடைய கிரியைகளுக்கு பலனை நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேகர் எதிர்பார்ப்பு, எனக்கு ஒரு நன்மை நடந்துராதா, அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு பலன் கடந்து வராதா, அவரிடத்திலிருந்து ஒரு உயர்வும் ஒரு மேன்மையும் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வராதா என்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் எல்லாருடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என்னிடத்திலிருந்து நிச்சயமான பலன் உனக்கு வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். பிரைஸ் காட். அவர் என்னை ஏமாற்றுவது கிடையாது, அவர் பொய் சொல்லுவது கிடையாது, அவர் நிச்சயம் எனக்கு பலன் கொடுப்பார். இந்த வார்த்தையை நம்பும் பொழுதே அவரிடத்திலிருந்து எனக்கு தேவையான, என் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பலன்கள், ரிவார்ட் அவரிடத்திலிருந்து நிச்சயம் வரும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நீங்க நம்புங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்க கிரியைகளை கர்த்தர் ஒரு நாள் மறந்துட மாட்டார். அந்த மேல உள்ள வார்த்தை, நீ அழாத, உன் கண்ணீர் விடாத, உன் கண்களை அடக்கிக்கொள், நீ அழாதபடி அடக்கிக்கொள், கண்ணீர் சிந்தாதபடி உன் கண்களை காத்துக்கொள். ஆண்டவர் உணர்த்துற வார்த்தை, இதெல்லாம் கிரியை. நீ கண்ணீர் விடுறது, அழுகிறது, புலம்புறது, தேவ சமூகத்துல உபவாசத்தோடு புலம்பலோடு அழுகையோடு இருக்கிறது, இதெல்லாம் கிரியை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிரியைக்கு நிச்சயமான பலனை நான் தருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை என் கூட இருக்கிறவங்க, என் குடும்பத்தார், என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என் கண்ணீரை ஏளனமாய் பார்க்கலாம், என் அழுகையின் சத்தத்தை இழிவாய் ஏளனமாய் உதாசீனப்படுத்தி விட்டு தூக்கி போடலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். என் அழுகையின் சத்தத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, நிச்சயமான பலனை தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். அப்பா சமூகத்தில் நீங்க செய்கிற கிரியையாய் ஒரு நாள் ஆண்டவர் மறப்பது கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகையோடு உபவாசத்தோடு மணிக்கணக்காய் மாதக்கணக்காய் காத்திருக்கிறீர்களே, அந்த கிரியைகளை ஆண்டவர் ஒரு நாள் மறப்பது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை நான் தருவேன். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள். நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். எத்தனை முறை அழுதுருக்கிறீங்க, அந்த கிரியைக்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுக்காய் அழுதுருக்கிறீங்கல்ல, உங்க கணவருக்காய் அழுதுருக்கிறீங்கல்ல, உங்க எதிர்காலத்திற்காய், உங்கள் உயர்வுக்காய், உங்கள் கடன் பிரச்சனைக்காய், உங்கள் நல்ல வேலை வாய்ப்புக்காய் சொத்து எத்தனை முறை அழுதுருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அழுகையின் கிரியைக்கு நிச்சயமான பலனை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பலன் இறங்கி வரப்போகிறது. நான் அளிக்கும் பலன் என்னோடு இறங்கி வருகிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் அல்லவா? அது ஏதோ வருகைக்கு பின்னால் மாத்திரமல்ல, இப்பொழுதே நீங்களும் நானும் அனுபவிக்கிற என்னுடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் பலன் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மத்தேயுல வாசிக்கிற அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். நீங்கள் நம்புங்கள். உங்கள் 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 கிரியைகளை பார்த்து, உங்க உபவாசத்தை பார்த்து, உங்க ஜெபத்தை பார்த்து, உங்க பரிசுத்தத்தை பார்த்து நிச்சயமான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரூத் விடாமல் கர்த்தரை பின்பற்றினார், அவருடைய மாமியை பின்பற்றினார். நீ ஆராதிக்கிற தேவனே நான் ஆராதிக்கிற தேவன். அவள் மோவாபிய ஒரு பெண்ணாய் இருந்தாலும், வேறு தெய்வங்களை ஆசரிக்கிற ஒரு பெண்ணாய் இருந்தாலும், ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு, ஸ்தோத்திரம், அந்த கர்த்தர் யெகோவா என்கிற
தேவனை பார்த்து வந்தால அந்த கிரியைக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். இந்த ரூத் ஓர்பாலை போல அல்ல, அவள் முத்தம் கொடுத்து விட்டு போய்விட்டாள். ஆனால் இவள் கிரியை செய்ய, அவள் கிரியைகளை வெளிப்படுத்துறாள். நான் இங்கெல்லாம் போக மாட்டேன், இனி எனக்கு இது கிடையாது, இனி எனக்கு அப்பத்தின் வீடு தான் என் சொந்த ஊரு, நீங்க ஆராதிக்கிற அந்த தெய்வத்தை தான் நான் வணங்குவேன். பார்த்தார், அந்த கிரியைக்கு தக்க பலனை ரூத்தினுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலும், ஏழ்மையாக்கப்பட்ட நிலைமையிலும், தூக்கி எறியப்பட்ட நிலைமையிலும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்பா என்ன தூக்குவார், நான் அப்பாவை நம்புறேன்னு எத்தனை முறை தேவ சமூகத்தில் அழுது இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிரியைகளுக்கு நிச்சயமான பலனை நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், உங்க அந்தரங்கத்தின் கண்ணீர் அழுகை புலம்பலை பார்த்து நிச்சயமான வெளியரங்கமான பலனை அவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பலன் இறங்கி வருகிறது. உங்க பிள்ளைகளுக்கான பலன், உங்க குடும்பத்திற்கான பலன், உங்க எதிர்காலத்திற்கான பலன், உங்கள் கையின் பிரயாசத்திற்கான பலன் அவரிடத்திலிருந்து நிச்சயம் இறங்கி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புகிறவங்க கண்ணை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்க. பிரைஸ் காட், ஹalleluya. எஸ் லார்ட், நான் அளிக்கிற பலன் என்னோடு இறங்கி வருகிறது என்று சொன்னீரே. எஸ் லார்ட், ஹalleluya. உன் கிரியைக்கு பலனை நான் தருவேன் சொன்னீங்களப்பா. அவங்க கிரியைகளை பாருங்கப்பா, அவங்களுடைய ஜெபங்களை, கண்ணீரை, மன்றாட்ட, பரிசுத்தத்தை, தேவனோடு செய்கிற நேரங்கள், செலவிடுகிற நேரங்களை பார்த்து அந்த கிரியைக்கு தக்க ஒரு பலனை அவர்கள் குடும்பத்திலே கர்த்தர் தருவீராக. அந்த பலன் அந்த குடும்பத்தின் மேல் இறங்கி வருவதாக. உங்கள் சத்தத்தை கேட்டு அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் கிரியைகளுக்கெல்லாம் நிச்சயமான பலன் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.